ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. முதல்ல வந்த வேலையை பார்ப்போம்க்கா. இந்த ஒரு நாள் தான் நமக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ இருக்கும். போகிறோம், நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஏக்கா அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி இருக்கியோ. வாங்க வாங்க முதல்ல நம்ம அந்த வேலையை பார்ப்போம். யஹூ ஏ மயிலே நீ மட்டும் அங்கே நிக்க. இங்க வந்து புலி சும்மா ஜம்மா இருக்கு. ஹூஹூ ஏக்கா அங்க பாருங்க போட்டிங் இருக்கு. போங்க போங்க ஆசையா இருக்குக்கா. ஏக்கா அதுக்கு முன்னாடி நம்மள பார்த்துட்டு யாரோ வாரா பாருங்க அந்த மைக்க தூக்கிட்டு நம்மகிட்ட எதுவும் கேட்பாவளோ. ப்ளீஸ் மேம், எங்களுக்காக ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கல்ல, அந்த குற்றாலம் எப்படி இருந்தது, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணீங்க, அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன பேட்டி கொடுக்க முடியுமா? ஏன் நல்லா இருந்துச்சுமா. நல்லா குளிச்சோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த மைக்கெல்லாம் நீங்க தூக்கிட்டு வரீங்களே, நாங்க அந்த டிவில கீழ வந்துருவோமோ? எஸ்மா வருவீங்க. இங்க வந்து சாரல் திருவிழான்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு குற்றாலத்துல. நீங்க அந்த டைம்ல தான் இங்க விசிட் பண்ணிருக்கீங்களா? ஸோ அது ரிலேட்டடான நியூஸ் வரும்போது கண்டிப்பா நீங்களும் வருவீங்க. ஏக்கா சூப்பர், நம்ம டிவிலலாம் வரப்போறோம். ஏன் அக்கா இன்னும் உங்க அம்மா இன்னும் காணும்? உங்க ஆச்சை பார்த்துட்டு வரேன் தானே போனா. இவ்வளவு நேரம் ஆகுது, மணி 9. ஒரு நாள் இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர மாட்டாளே, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆமாப்பா நான் ஒரு 4 நேரம் பண்ணிட்டேன். சரி வருவான் நினைச்சு அமைதியா இருந்துட்டேன். நீ வேணா போய் ஆச்சி வீட்டுல பார்த்துட்டு வரியா? ஒரு அரை மணி நேரம் பார்க்கமா, வரலன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன், சரியா? குற்றாலத்தில் நடைபெறும் சாரல் திருவிழாவில் பெண்கள் அவர்களது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றனர். அதை பற்றிய செய்தி தொகுப்புகள் இதோ. டிவி பாரு, நம்ம அம்மா மாதிரி இருக்கு. மக்கா உங்க அம்மை கொழுப்ப பதியால என்கிட்ட ஆச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஆச்சி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு குத்தாலம் போயிருக்கா. குத்தாலம் அவ போடுற சட்டையே பாரு. வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு அவளை நான் என்ன செய்யறேன்னு பாரு. எப்பா அவ போட்டது சட்டி எனக்குள்ளது. மாறுமுத்தனே மாறுமுத்தனே, என்ன கொஞ்சம் வண்டி இருந்தா தாங்கண்ணே, நான் இந்த ஒரு அரை மணி திருப்பி தந்துடுறேன். இல்ல வண்டி எடுத்துட்டு போ, பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் அப்படி பதட்டமா அந்த நேரத்துல வந்து நிக்க, என்னாச்சு? இல்லண்ணே, என் பொண்டாட்டி வேற மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துட்டு வரேன்ட்டு போனா. சரி அவங்க இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஒரு வார்த்தை என்னங்கன்னு ஆச்சுன்னு சொல்லலாம். போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கல, கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. இந்த பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தானே, ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாமான்னு தான் கேட்கேன். கொஞ்சம் தாங்கண்ணே, காலைல தந்துடுறேன். ஐயா மீசம்மா நல்லா அக்கா உங்களை ஏமாத்திட்டாவோ. இந்த டிவி பாருங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம், இந்த குற்றால திருவிழாக்கு வந்தது. இந்த வீட்டில் ஒரே அடைச்சி வச்ச மாதிரி புருஷனையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு இருக்க முடியல, ஒரே டிப்ரெஷன் ஆகுது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். என்ன என் கண்ணையே என்னால நம்ப முடியல. நிஜமாவே இது என் பொண்டாட்டி தானா? ஏன்னா நம்ம இந்த அக்கா அன்னைக்குன்னு எல்லாரும் இருக்காவல, இவ எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டவளோ. இன்னுமால உனக்கு புரியல? நம்மலாம் ஏமாந்து நிற்கும்.